Hello guys, welcome to ICAS Cloud and Solution Architect Pro video series in Tamil. In the video, AWS infrastructure, accessing the AWS cloud, AWS account plans, and creating free tier account. இதை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா அதை நீங்க டெலிகிராம் குரூப்ல கேட்கலாம். டெலிகிராம் குரூப்போட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ற இந்த பிடிஎஃப் என்னோட GitHub லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கார்ப்பரேட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்காக ஆன் ப்ரெமிசஸ்ல கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் வைக்கிறதுக்கு பதிலாக AWS கிளவுடை டிபெண்ட் பண்ணி AWS ஓட கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் எல்லாமே AWS ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும். AWS ஒரு வேர்ல்டு வைடு ஸ்பேன் ஆகிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் AWS ரீஜியன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். AWS ரீஜியன்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். இந்த ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸில் AWS அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர்ஸ். இந்த அஃபிஷியல் வெப்சைட் இதில் 25 லான்ச் ரீஜியன்ஸ் இருக்கு. as of November 1, 2021 25 ஆக்டிவ் ரீஜியன்ஸ் இருக்கு அண்ட் 8 ரீஜியன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதை இந்த மேப்ல பார்க்கலாம். இதுல ப்ளூ ஸ்மாலர் சர்க்கிள்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவா இருக்கிற ரீஜியன்ஸ் அண்ட் ஆரஞ்சு ஸ்மாலர் சர்க்கிள்ஸ் புதுசா வரப்போற ரீஜியன்ஸ். இந்த மவுஸ் கர்சரை இந்த சர்க்கிள்ஸ் பக்கத்துல ஹவர் பண்ணீங்கன்னா அந்த ரீஜியனோட நேம், அந்த ரீஜியன் எப்போ லான்ச் ஆச்சு அண்ட் அதுல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு ரீஜியனுமே இன்டர் கனெக்டடா இருக்கு. இந்த இன்டர் கனெக்ஷன் அமேசானோட ஓன் டெடிகேட்டட் கேபிள்ஸ் வழியா இன்டர் கனெக்டடா இருக்கு. இப்போ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு AWS ரீஜியன்லயுமே மோர் தென் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஸோ மவுஸ் கர்சர் ஹவர் பண்ணீங்கன்னாலே பார்க்கலாம். மும்பை ரீஜியன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. நார்த் வர்ஜீனியா ஓல்டஸ்ட் ரீஜியன்ல 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. சிங்கப்பூர் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர். இந்த இமேஜ் கூகுள் சர்ச்ல வந்த ஒரு இமேஜ். இதுல அவைலபிலிட்டி ஜோன் அதுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர் இருக்கிறத பார்க்கலாம். கிளஸ்டர் ஆஃப் டேட்டா சென்டர் அதுதான் அவைலபிலிட்டி ஜோன். ஒரு ரீஜியனுக்குள்ள மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கலாம். AWS ஹை அவைலபிலிட்டிக்காக ஒரு ரீஜியன்ல மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இந்த அவைலபிலிட்டி ஜோனும் இன்டர் கனெக்டடா இருக்கும். AWS ஓட ஒரு ரீஜியனுக்கும் ஒரு கோட் இருக்கு. இதுல US ஈஸ்ட் ஒஹாயோ அதோட கோட் US ஈஸ்ட் 2. ஏசியா ஸ்பெசிபிக் மும்பை AP சவுத் 1. இப்போ இந்த ரீஜியனுக்குள்ள இருக்கிற அவைலபிலிட்டி ஜோனுக்கும் கோட் இருக்கும். AP சவுத் 1 ரீஜியன் கோடா இருந்துச்சுன்னா அண்ட்
அதில் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறதுனால ஏபி சவுத் 1A, ஏபி சவுத் 1B அண்ட் ஏபி சவுத் 1C இந்த மாதிரி தான் அவைலபிலிட்டி ஜோனோட கோடு இருக்கும். இப்போ AWS ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரீஜியன்ஸ்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்னங்கிறது தெரியும். இதை ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ல டிரா பண்ணிருக்கிறேன். நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து ஓவர் த இன்டர்நெட் AWS கிளவுட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல மல்டிபிள் ரீஜியன்ஸ் இருக்கு. பட் இந்த டிராயிங்ல நான் 2 ரீஜியன் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிருக்கிறேன். US East 1 நார்த் வர்ஜீனியா, AP South 1 மும்பை. US East 1ல 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. பட் ஸ்டில் நான் இதுல 2 அவைலபிலிட்டி ஜோன் டிரா பண்ணிருக்கிறேன். US East 1A, US East 1B. அதுக்குள்ள எவ்வளவு டேட்டா சென்டர்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் டிரா பண்ணல. அதே மாதிரி AP South 1 இந்த ரீஜியன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. பட் நான் இங்க 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிருக்கிறேன். AP South 1A, AP South 1B. நம்ம ஃபியூச்சர்ல லான்ச் பண்ண போற கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் இந்த ரீஜியனுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள இருக்க போகுது. சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ஓவர் த இன்டர்நெட் அந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆர் அதை பப்ளிக் ஆக்சசபிளா நம்ம கன்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட்ல இருந்து இன்டர்நெட் கிளைண்ட்ஸ் ஓவர் த இன்டர்நெட் அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நம்ம AWS கிளவுட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 வேஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று ப்ரௌசர் பேஸ்ட் ஆக்சஸ், AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். AWS கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் இருக்கு. இதுல ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டோட ரூட் யூசர் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஆர் வேற யூசர்ஸ் கிரியேட் பண்ணிருந்தோம்னா அந்த யூசரோட AWS கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். செகண்ட் மெத்தட் AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், லினக்ஸ் ஆர் மேக் இதுல ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எக்ஸிஸ்டிங் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் ப்ராம்ப்ட், பவர் ஷெல் ஆர் பேஷ் ஷெல் இதுல இருந்து நம்ம AWS கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியும். AWS CLI-யோட செட்டப் எப்படி பண்றதுங்கிறத நான் இன்னொரு வீடியோல செப்பரேட்டா பண்றேன். இப்போ தேர்ட் வே ஆஃப் கனெக்டிங் டு த கிளவுட் என்ன அப்படின்னா AWS சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ஸ். AWS ப்ரொவைட் பண்ற எல்லா HTTPS எண்ட் பாயிண்ட்ஸ் வழியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமேட்டிக் வேல AWS கிளவுடுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், AWS சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா AWS அக்கௌண்ட் வேணும். டெவலப்பர், பிசினஸ், என்டர்பிரைஸ் இதுல பிரைசிங் செக் பண்ணீங்கன்னா டெவலப்பர் அக்கௌண்ட் பிளான் கிரியேட் பண்ணீங்கன்னா மந்த்லி $29 பேமெண்ட் பண்ணிட்டு அடிஷ்னலி கன்சியூம் பண்ற சர்வீசஸ்க்கு சார்ஜஸ் பே பண்ணணும். பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி $100 பேமெண்ட் பண்ணிட்டு யூசேஜ் சார்ஜஸ் அடிஷ்னலி பேமெண்ட் பண்ணணும். என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்டுக்கு $15,000 அண்ட் யூசேஜ் சார்ஜஸ். இதுல பேசிக் அக்கௌண்ட் பத்தி இல்ல. பேசிக் அக்கௌண்ட் மந்த்லி எந்த மினிமம் சார்ஜஸும் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால இது ஒரு ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா சர்வீசஸுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ இல்லை. 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீயா இருக்கு. ஒரு சில சர்வீசஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ, எப்போ வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு சில சர்வீசஸ் 12 months ஃப்ரீ யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில சர்வீசஸ் ட்ரையல் பேசிஸ்ல யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் சர்வீசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதனால எந்த சர்வீஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ, எந்த சர்வீஸ் 12 months ஃப்ரீ, எந்த சர்வீஸ் ட்ரையல்ல அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை லேட்டர் வீடியோஸ்ல நான் ஒரு சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இந்த லிங்க் AWS amazon.com/free இந்த லிங்க் விசிட் பண்ணீங்கன்னா இதுல எல்லா சர்வீசஸ் அதோட ஃப்ரீ டியர் லிமிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் பிளான்ஸ்ல
இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சப்போர்ட். பேசிக் அக்கௌண்ட் பிளானுக்கு எந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லை. பட் இதுவே டெவலப்பர், பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்கு. டெவலப்பர் அக்கௌண்ட் பிளானுக்கு பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல இமெயில் ஆக்சஸ் சப்போர்ட் இருக்கு. பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு 24/7 டெலிஃபோன், இமெயில் அண்ட் சாட் ஆக்சஸ் சப்போர்ட் இருக்கு. நான் பண்ண போற எல்லா AWS ரிலேட்டட் டெமோ வீடியோஸ்க்கு நான் ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் நான் யூஸ் பண்ணும்போது அது ஃப்ரீ டியர் எலிஜிபிள்லே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபாலோ அப் பண்ணி நீங்க ப்ராக்டிசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் வேணும். இப்போ எப்படி ஒரு ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். AWS கன்சோல் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் இதுல போயிட்டு கிரியேட் a ஃப்ரீ அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இது ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ ஸ்டெப் 1ல நீங்க எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. நான் vikascloud2022@gmail.com இந்த இமெயில் யூஸ் பண்றேன். ஒரு அக்கௌண்ட் நேம் கொடுக்குறேன் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்றேன். இதுல இந்த அக்கௌண்ட் நம்ம பர்சனல் டெஸ்டிங்காக யூஸ் பண்றோம். ஸோ அதனால பர்சனல் சூஸ் பண்றேன். ஃபுல் நேம், கான்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. ஈவன் தோ நம்ம கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு மேப் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுனால மந்த்லி எந்த சார்ஜஸும் அப்ளை ஆகாது. நீங்க ஃப்ரீ டியர் எலிஜிபிள் சர்வீசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே மோஸ்ட் ஆஃப் த டெஸ்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்க அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ₹2 சார்ஜ் பண்ணிட்டு அகைன் அதை திரும்ப கிரெடிட் பண்ணுவாங்க. தென் SMS வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். தென் கண்டினியூ கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ டியர் எலிஜிபிள் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி கம்ப்ளீட் சைன் அப் கிளிக் பண்ணலாம். இப்போ ஒரு ஃப்ரீ டியர் எலிஜிபிள் AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண இமெயில் ஐடி இது ரூட் யூசர் இமெயில் ஐடி அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் டைப் பண்ணி AWS கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம்.